Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம subscriber sisters வந்து work பண்ண சில images தான் நம்ம வந்து பார்க்க போறோம். and இது நம்ம வந்து லாஸ்டா ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ப்ராஜெக்ட் வந்து கொடுத்திருந்தோம். சோ அத வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அத நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. சோ நான் அத வந்து உங்களுக்கு உங்க கூட ஷேர் பண்றேன். and அதுல என்னென்ன வர்க்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறது மூலக்கொண்டு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜனனி சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீட்ஸ் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் த்ரெட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஒரு லைன் சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறமா ஒரு லைன் ஸ்டோன் செயின், அப்புறம் ஒரு லைன் சுகர் பீட்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஆன்டிக் பீடு கொஞ்சம் பெரிய சைஸ் பீடு வந்து ஒரு லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் கேப்பில் வந்து ஒரு ½ இன்ச் ஐ திங்க் ஒரு ½ இன்ச் கேப்பில் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டுட்டு அதை கவர் பண்ணுற மாதிரி சுகர் பீட்ஸில் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு நெக் டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவுட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டோன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெக் டிசைன் தான். அண்டு பேக் நெக் மட்டும் போட்டிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஃபுல்லாகவே எங்களுக்கு வந்து நெக்கோட அவுட்டரில் பார்டருக்கு வந்து ஃபுல்லாக பீட்ஸ் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கொஞ்சம் ஃபோட்டோ கிளியராக இல்லாததுனால அந்த த்ரெட் ஒர்க் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. பட் த்ரெட்டில் வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு 2-3 லைன்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக வந்து பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு கொடி டிசைன் மாதிரி போட்டுட்டு சென்டரில் மட்டும் ஒரே ஒரு பெரிய ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டபுள் ஷேடு வந்து அதில் கொடுத்துருக்காங்க ஃபில்லிங்ஸ்லேயே. அண்டு மீதி இருக்கக்கூடிய ஃப்ளவர்ஸ்க்கு எல்லாமே ஃபில்லிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லீஃபுக்குமே வந்து உங்களுக்கு ஃபெதர் ஸ்டிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது. அண்டு ஷேப் மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி வந்து யூஸ் பண்ணியிருக்க டிசைன் வந்து நல்லாயிருக்கு. அண்டு பவித்ரா தினேஷ் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்லீவும் வந்து அனுப்பியிருக்காங்க. அண்டு பேக் நெக்கும் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ் வந்து செக்குடு டிசைன், அதாவது டைமண்ட் ஷேப்பில் வர மாதிரி செக்குடு வந்து போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து திலகம் ஷேப் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டோன் செயின் அண்ட் சுகர் பீட்ஸ் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செயின் ஸ்டிச் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக் டிசைனும் பார்த்திங்க அப்படின்னா ஜரி த்ரெட்டில் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு அண்டு ஒரு ஒயிட் கலர் அண்டு 2 சுகர் பீட்ஸும் வந்து கோல்டு கலர் அந்த மாதிரி பேட்டர்னில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்டோன் செயின் அண்ட் மறுபடியும் வந்து சேம் பேட்டர்ன் யூஸ் பண்ணிவிட்டு கொடி டிசைன் மாதிரி ஃப்ளவர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி அண்ட் லீவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சஜிதாவினோ சிஸ்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 எலிஃபண்ட் டிசைன் வந்து சென்டரில் வர மாதிரியும் அண்டு அதை சுற்றியும் வந்து மேங்கோ டிசைன் வந்து வர மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சென்டரில் வந்து சம் டிசைன் போட்டிருக்காங்க. பட் அதை ஃபில் பண்ணலை, ஏன்னு தெரியல. பட்டு 2 சைடுமே வந்து ஒரே மாதிரியே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒர்க்கு நல்லாயிருக்கு. பட்டு ட்ராயிங் மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ட்ராயிங் வந்து கரெக்டாக வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேப்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்துடும். பட்டு நீங்கள் என்ன ட்ரா பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கிளியராக வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அண்ட் எலிஃபண்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மேங்கோக்குள்ளே வந்து சிம்பிளாக வந்து சாட்டின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேமா செல்வம் வந்து என்னென்னா நெக்கு வந்து பேடட் லோட் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி அண்டு கொஞ்சம் பீட் ஒர்க் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இருக்குது அண்டு நீட்டாகவும் போட்டிருக்காங்க. அண்ட் ஃபுல் ப்ளவுஸ்க்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்டு குட்டியாக அங்கங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் ஃபுல்லாகவும் அண்ட் பேக் சைடு ஃபுல்லாக அண்ட் ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக புட்டாஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவுமே வந்து பீட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது அண்டு அழகாக போட்டிருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங்கும் வந்து நல்லாயிருக்கு. அண்ட் அந்த லோடட் ஸ்டிச் இருக்குது பார்த்திங்களா, அது மட்டும் இன்னும் கொஞ்சம் க்ராஸ் வந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. நல்லா ஸ்லாண்டிங்காக போட்டிங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் அதை மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மற்றபடி வந்து ஒர்க்கு வந்து நீட்டாக இருக்குது அண்ட் சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து ஃப்ரண்ட்லேயும் வந்து சேம் அதே தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த
லாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிற எட்ஜஸில் வந்து அந்த அரும்பு மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு கொஞ்சம் பெரிய பீட்ஸ் அந்த சுகர் பீட்ஸை வச்சு. ஸோ உங்களுக்கு இந்த இமேஜஸில் எந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அண்டு இன்னும் வந்து என்னென்ன கரெக்ஷன்ஸ் மட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலோ, இல்லை உங்களுக்கு இந்த ஒர்க்கை பற்றின என்ன கமெண்ட்ஸாக இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து அவங்க எஃபோர்ட் எடுத்து அவங்க ஒர்க் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து அவங்களோட ஆரி ஒர்க்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒர்க்கை பற்றின கமெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு வேறு ஏதாச்சும் கரெக்ஷன்ஸ் அவங்க பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க நேமை மென்ஷன் பண்ணல அப்படின்னா கூட நம்பர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களோட சஜஷனை வந்து சொல்லலாம். ஸோ உங்களுக்கும் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணுங்கள். அண்டு ஏன்னா உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கண்டிப்பாக பண்ணலாம். பட் இந்த டைம் நான் வந்து இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க ஒர்க் பண்ணி. ஸோ ரொம்பவே வந்து எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதே மாதிரி வந்து நிறைய வந்து நம்ம ஒர்க்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக பண்ணுறீங்க. அப்படி இருக்கும்போது நானும் வந்து எஃபர்ட் எடுத்து உங்களுக்குன்ட்டு கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து கொடுத்து நானும் கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டேன் அப்படின்னா இன்னும் நிறைய பேத்துக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா solai kumar அப்படிங்கிற சிஸ்டர் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களோட ஃபுல் ப்ளவுஸ் வந்து அவங்க ஒர்க் பண்ணின டிசைன். இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஞ்ச் நாட்டு, லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு இதெல்லாம் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்டு ஸ்டோன்ஸு, சுகர் பீட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இது வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்திருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும், அதாவது ஃபில்லிங்ஸு சாட்டின் ஸ்டிச்சோ இல்லை லீஃப் ஸ்டிச்சோ இந்த மாதிரி பண்ணுறதுக்கும் அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஸோ அவங்க வந்து கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து ஃபுல் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து எந்த இடத்துலையுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸியாக இல்லை, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக ப்ளூ கலர் வந்து உங்களுக்கு நல்லாவே கவர் ஆகிருக்கு. பார்த்தாலே ரொம்ப கிராண்டாக ஒரு ப்ரைடல் ப்ளவுஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபினிஷிங்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த லீஃப் போர்ஷன்ஸ்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாங் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்காங்க. அண்ட் அந்த ஃப்ளவர்ஸ்லலாம் வந்து ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து போட்டிருக்காங்க. ப்ளூ கலர் அண்ட் செல்ஃப் கலரும் யூஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அண்ட் கொடி டிசைன்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த இடத்துல எல்லாமே வந்து சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துட்டு அண்ட் அதோட அவுட்டரில், அதாவது அதுக்கு சைடில் 2 சைடுமே அவங்க வந்து ப்ளூ கலரால் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் லீஃப் போர்ஷன்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ளூ கலர் ஸ்டோனை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் அவங்க ஜரியில் ஒரு லைன் அண்டு சில்க் த்ரெட்டில் ஒரு லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இமேஜஸில் வந்து கிளியராக தெரியல. அண்ட் அந்த லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் பாருங்கள், நல்லா நெருக்கமாக ஈவனாக சூப்பராக வந்து ஒரே மாதிரியே வந்து வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் தான் ஃபினிஷிங். நம்ம வந்து ஒர்க் பண்ண கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே நல்லா வந்துடும். அண்ட் எஃபர்ட் எடுத்து டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிச்சஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டிசைன் பண்ணும்போது அது ரொம்பவே நீட்டாக வரும் அதோட அவுட்புட். ஸோ இதிலேருந்து நம்ம வந்து அதை தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப எஃபோர்ட் போட்டு இந்த ஒர்க்கை வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த 6 இமேஜஸில் இந்த 6 ஒர்க்ஸில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் யார் வந்து என்ன மாதிரி கரெக்ஷன்ஸ் வந்து பண்ணணும் அண்டு என்னென்ன கமெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அவங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை இவ்வளோ பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இதோட நெக்ஸ்ட் வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் 6 இமேஜஸ் வந்து இருக்குது.
அண்ட் அதுக்குள்ளே வேறு யாராச்சும் சென்ட் பண்ணாங்கனாலும் அதையும் நம்ம அது கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ சொன்ன டைமுக்கு இவங்க எல்லாருமே இன்னும் மற்றவங்களும் வந்து சொன்ன டைமுக்கு தான் சென்ட் பண்ணியிருக்காங்க. பட்டு கொஞ்சம் ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம வந்து போடலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து 2 வீடியோவாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யாருக்காச்சும் ஃப்ராக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட கிட்ஸ் டு கேர்ள்ஸ் டிசைனர் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான பேசிக்லேருந்து எல்லா ஃப்ராக்கோட ஸ்டிச்சிங் வீடியோஸும் நான் வந்து அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அண்டு அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்டு மிஷின் டீட்டெயில்ஸும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.